Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். வர 17 அடுத்த மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அது சம்பந்தமாக இன்று மாவட்ட ஆட்சியர், கார்ப்பரேஷன் கமிஷனர் மற்றும் சிட்டி போலீஸ் கமிஷனர் மற்றும் அனைத்து துறையினருடன் இபி எல்லா துறையினரும் வச்சு இன்னைக்கு ஒரு மொத்தமாக ஒரு ரிவ்யூ நடத்தப்பட்டுச்சு. ஏன்னா ஹெச்ஆர்என்சிலேருந்து அந்த கோயில் நிர்வாகத்திலேருந்து எப்படி கும்பாபிஷேகம் நடத்துறது, எவ்வளோ பேர் வருவாங்க, மொத்தம் கூட்டத்தை எப்படி சரியாக சீரமைச்சு எல்லாம் பண்ணுறது, எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எப்படி செய்கிறது, ஏன்னா லட்சக்கணக்கான வருவார்கள்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது வந்து கூட்டத்தை எப்படி சரியாக முறையாக அவங்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனை இல்லாமல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முழு ரிவ்யூ மீட்டிங் நடைபெற்றது. கண்டிப்பாக வர்ற அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி நடக்கவிருக்கும் கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வர்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் அனைவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதை சரியாக பிளான் இல்லை. இது வரைக்கும் கொடுக்கப்பட்டதுலேருந்து 8000 10,000 வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் முழுவதுமாக அந்த பிளான்ல முடியல. 8000 10,000 வரைக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. மேலே வந்து டெரஸில் ஏன்னா கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப ஒரு 8000 10,000 வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதை செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு இருக்காங்க. மற்ற தெருக்களில் எப்படி வந்து கூட்டத்தை வழி நடத்துறது, எப்படி கூட்டம் வந்து வெளியே போகிறது, உள்ளே எவ்வளோ பேர் அனுமதிக்கிறது, எப்படி வந்து எக்ஸிட் பாயிண்ட் பண்ணுறது, எல்லாத்துக்கும் சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் வேணும், எல்லாத்துக்கும் சிசிடிவி எப்படி கொண்டு வருது, எல்லா இடத்துலையும் தண்ணீர்கள் அடிப்படை வசதிகள் செய்யப்பட வேண்டும், கார்பரேஷன் டெம்பரரி டாய்லெட்ஸ் அலைன் பண்ணணும். ஸோ இது மாதிரி அனைத்து அடிப்படை வசதிகள் கொடுத்தும் ஒரு ரிவ்யூ நடைபெற்றது. ஸோ சிறப்பாக ஏற்பாடுகள் இதுவரைக்கும் வந்து எல்லா விதத்திலும் திட்டமிட்டு செஞ்சுட்டு வராங்க. இன்னொரு ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் பிளான் வந்து வெளியிடப்பட்டு எல்லாமே வந்து எல்லா பப்ளிக்கும் முன்னாடியே பப்ளிஷ் பண்ணப்பட்டு QR கோடு மூலம் வர்றவங்களுக்கும் QR கோடு மூலமாக ப்ராப்பராக வந்து ஹோலோகிராம்லாம் போட்டே வந்து அவங்களுக்கு என்ட்ரி பாஸ் கொடுத்து எந்த வித தவறும் நடக்காமல் பார்க்கிங்கும் நமக்கு தேவைப்படும். கிட்டத்தட்ட 8000 வெஹிக்கிளாவது வரும் பார்க்கிங்க்கு. அதுபோல் சுற்றி இருக்கிற வீடுகள்லாம் இருக்குது. அந்த வீடுகள்லையும் மேலே நிறைய பேர் ஏறி நின்றுக்கூடாது. அந்த வீடோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நிறைய பேர் வந்து கூட்டங்கள் வந்து அந்த வீடுகளில் மேலே ஏறி பார்க்குறேன்னு பார்த்துடக்கூடாது. ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு ஆலோசிக்கப்பட்டது. ஒவ்வொரு விதத்திலையும் வந்து அனைத்து துறையினரும் அது குறித்து, ஏன்னா இபிலேருந்து எல்லா துறையினரும் அது குறித்து விசாரிக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல LED டிவி வச்சு திரையில வர முடியாதவர்கள் பார்க்கிறதுக்கும் மற்ற இடங்களில் LED திரை எப்படி வைக்கிறது எல்லா குறித்தும் ஆலோசனை நடைபெறும். இல்லை 8000 10,000 பேர் அங்கே அனுமதிக்கப்படலாம். அதில் முக்கியமான இப்போ வந்து ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இந்த மாதிரி கலெக்டர்ஸ், அப்புறம் மற்ற இதுலேருந்து வர்றவங்க, முக்கியமான இந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. அது போக ஒரு 8000 10,000 பேர் வந்து இன்னும் அது முறையாக எவ்வளோ பேர் என்னன்னு கணக்கிட முடியாத இருக்கு மூஞ்சிப்படுது. இல்லை, அது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவு எடுக்கப்படவில்லை. ஆனால் இப்போ அதுக்கு சாத்தியக்கூறுகள், ஏன்னா அது வந்து அந்த சமயத்தில் வேறு சில ப்ரோக்ராமும் ஷெட்யூல் ஆகிருக்கு. ஏன்னா ஏற்கனவே கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல முதல்வரும் வருவது இன்னும் கூட்டத்தை அதிகரிக்கும். ஸோ அதனால அதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ வரைக்கும் இல்லை.